அமெரிக்கால அங்க இருக்கிற பசங்க முடி வெட்டிட்டு வரும்போது அவனோட அம்மா அவனை பார்த்து பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க. ஜப்பான்ல அங்க இருக்கிற பசங்க முடி வெட்டிட்டு வரும்போது அவனோட அம்மா அவனை பார்த்து பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுல, அம்மா நான் முடி வெட்டிட்டு வந்துட்டேன், எப்படி இருக்கு? ஏன் என்னாச்சு? என்னடா இது, முடி அப்படியே இருக்கு, வெட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே. என்னம்மா சொல்ற? எந்த கடையில முடி வெட்டின? தெருமுக்குல இருக்கே அந்த கடை தான். அவன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என் புள்ள வந்தா ஒழுங்கா வெட்டி அனுப்பு, என் புள்ள வந்தா ஒழுங்கா வெட்டி அனுப்புன்னு. கேக்குறான் இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. நீ வா என் கூட. மாமா வேணாமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, நல்லா இருக்குமா, ப்ளீஸ்மா வேணாமா. நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா வா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. எவன்டா என் பையனுக்கு முடி வெட்டினது? வெளியே வாடா. யாருமா அங்க சத்தம் போடுறது? உள்ள வாமா. ஏண்டா நீதான் என் பையனுக்கு முடி வெட்டினதா? ஆமா. இப்ப என்ன அதுக்கு? என்ன முடி வெட்டி வச்சிருக்க? வெட்ட மாதிரியே தெரியல, எல்லாம் அப்படியே இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு. அதாமா லாஸ்ட், அதுக்கு மேல எல்லாம் கம்மி பண்ண முடியாது. எல்லாம் பண்ணலாம். ஏய் போய் உக்கார்றா. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு. சி, சரியான பஜாரியா இருக்கும் போல. போதுமா? இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு. 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 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு. இந்தாமா, இதுக்கு மேல நான் இல்ல, நீ நினைச்சாலும் கம்மி பண்ண முடியாது. ஏன்? கம்மி பண்றதுக்கு அவன் தலையில முடி இருந்தா தானே, அதான் அவன் தலையில முடியே இல்லையே. என்னத்தை தான் வெட்டினியோ, இன்னமும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். டேய் வாடா போலாம்.